மோடி சுட்ட வடை இப்படி உண்மையான வடை கிடையாது. மாவு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை. அதனால தான் நான் வெறுங்கையை காமிச்சிட்டு இருந்தேன். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய நிலை மாறாத ஒரு மனிதர். தோளிலே போடப்பட்டிருக்கக்கூடிய துண்டை நீங்கள் இறந்திருக்கலாம், ஆனால் இடுப்பில் மானத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய கொள்கை என்ற அந்த வேட்டியை நீங்கள் இழக்கவில்லை. மாண்புமிகு விவசாயிகளின் நண்பர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல வாம்பு ஓட்டிக்கிட்டே தான் பேசுவார். ஐயா இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா இப்படி பேசுவாருன்றீங்க. ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கீங்களா ஐயாவை? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்லை, உப்புமாவே கிண்டுவார் ரவை இல்லாமல். பத்திரிகையாளர்களை ஒரு ஆளால் சந்திக்க முடியலனா அவரிடம் குற்ற உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன என்றுதான் பொருள். ஆனால் ஏன் தளபதி ஒவ்வொரு முறை எங்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தாமல் அவர் போனதே கிடையாது. 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்து கொன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி அவர்தான். ஆனால் நாடகம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் போய் இன்றைய குடியரசுத் தலைவர் ஒரு மலை ஜாதி சேர்ந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை அந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் போன நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்த நரேந்திர மோடி வேற யாரும் இல்லை, அவர் தான். நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சுட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா? மந்திரங்கள் எல்லாத்தையும் மனம் போட பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டா. யாரு இவெல்லாம்? பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் கே அண்ணாமலை, IPS IVWS, இந்தியன் வல்கர் வேர்ட் சர்வீஸ். கொஞ்சம் நாக்க அடக்கி பேசுங்க தம்பி, சின்ன பிள்ளை. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார். இறுதி யாத்திரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க பிரதமர் ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா அப்படின்ட்டு பேசிக் அரித்மேட்டிக் தெரியாம 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற மாயையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதியை தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு குரூப்பா இருக்கு. இந்த எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா? மத ஒற்றுமை ஆட்சி வேண்டுமா? மத வெறியர்களின் ஆட்சி வேண்டுமா? எல்லோரையும் சேர்த்து வைக்கும் ஆட்சி வேண்டுமா? எல்லோரும் பிரித்து வைக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமா? காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிடாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. நாம் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால தான் என்னடா ஒருத்தர் கூட கை தட்டலன்னு பார்த்தா ஒரு கையில் வடை, இன்னொரு கையில் டிஷ்யூ பேப்பர் சாப்பிட்டு விட்டு அதை துடைக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கையை பரபரன்னு வச்சிருக்க நேரத்தில் நான் பாட்டு பாடவும் என்னடா ஆவடியில் கைதட்ட காணாமன்னு பார்த்தா வடை கையில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் மோடி கொடுத்த வடையை இங்கே மேடையில் கொடுக்குறப்ப எல்லாம் கையில் வடையை சொருகி இப்படி காமிச்சாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என் கை மட்டும் வெறுங்கையாக இருக்கும். மோடி சுட்ட வடை இப்படி உண்மையான வடை கிடையாது, மாவு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை. அதனால தான் நான் வெறுங்கையை காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி வடை சுட்டு கொடுத்துருந்தா கூட ஒருத்தனாவது ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டு பசியோடு இருந்திருப்பான். மாவு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், பச்சை மிளகா இல்லாமல், கருவேப்பிலை இல்லாமல் ஒரு மனிதனால் வடை சுடி முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அதனால தான் எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருக்கேன். மோடியோட வடையோட ஒரு கூட்டம் தொடங்குச்சுன்னா அது ஆவடியில் இருக்க கூட்டம் தான். ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலையோடு இந்த பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் பிரகாஷ், உண்மையிலே அவருடைய பேருக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? சன் அப்படின்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், ஆனால் கண்ணங்கரேன்னு இருக்க ஒரு கருப்பு சூரியன் சன் பிரகாஷ். அவர் நான் 7:25க்கு வந்தேங்க. என்னை எப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு என்னை எப்படி தாக்காட்டினார் தெரியுங்களா? வந்துக்கிட்டு இருக்கார், இன்னும் ஒரு 5 நிமிஷம், இந்த வந்துட்டார், இந்த இங்கே இந்த வந்துக்கிட்டு இருக்கார், இந்த அப்படின்னு ஒவ்வொரு ஃபார்ச்சுனர் காரையாக காமிச்சு இந்தா வந்துட்டாருன்னு என்னை அப்படியே உட்கார வச்சுருந்தார். பூந்தமல்லி கூட்டம் முடிச்சுட்டு வந்தார். உண்மையிலே ஒரு அரசியல் பொறுப்பாளருங்கிறவர் அப்படி தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அவர் வர்ற மாதிரி தெரில இல்லையோனே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பங்காயிருப்பேன். ஆனால் என்னுடைய ஆர்வத்தை கடைசி வரைக்கும் குறைய விடாமல் காப்பாற்றினார் பார். அவர் தான் உண்மையிலே மாநகர செயலாளருக்கு பொருத்தமான மனிதர். அவர் சன் பிரகாஷ் தான். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஜி ராஜேந்திரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஆவடி மாநகரத்தினுடைய மேயர் அருமை தம்பி உதயகுமார், பேபி சேகர், நாராயண பிரசாத், பொன் விஜயன் மற்றும் இளைஞர் அணியினுடைய செயலாளர் அருமை தம்பி மாநில பிரபு கஜேந்திரன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாருடைய பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இந்த கடைசியில் பேசுகிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்துனா எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. இந்த கடைசி பந்தியில் உட்காந்து வெறும் பாயாசத்தை மட்டும் சாப்பிட்டு போவான் பாருங்க ஒரு ஆள், அது மாதிரி. ஆனால் இந்த ஆவடி ஜான் எங்கள் தலைமை கழக பேச்சாளர், எங்கள் தம்பி மனுஷையா, மாவட்ட கழக செயலாளர் வர வரைக்கும் ஓட்டினார் பாருங்க மேடையை. என்னையெல்லாம் இந்த கல்யாணங்களில் தான் பேச கூப்பிடுவாங்க. எப்பன்னா சாப்பாடு ஆகலைன்னா லியோனியை கூப்பிடுறாம்மா. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சாப்பாடு ஆகிக்கிட்டே இருக்கான். கிச்சன்லேருந்து ஒருத்தன் கை காட்டுவான், அப்போ தான் நன்றி வணக்கம் மணமக்கள் வாழ்க அப்படின்னா சோறு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோறு ஆகிற வரைக்கும் பேசின லியோனி மாதிரி மாவட்ட செயலாளர் வர வரைக்கும் இன்னும் பேச சொன்னால் கூட பேசிகிட்டு இருந்திருப்பார். இந்த கெப்பாசிட்டி திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை அருமை தம்பி ஜான் இன்னைக்கு நிலைநாட்டிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அருமையானதொரு உரையை எனக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டிய எனது அருமை தம்பி விபி சிங் அவர்கள் இளைஞரணியினுடைய அந்த மாநாட்டை பார்வையிட வந்த பொழுது நம் தளபதிக்கு அடுத்து திமுகவின் கொடியை வெள்ளை சீருடையுடன் பிடித்து கொண்டு ஒரு இராணுவ வீரனை போல் நடந்து இளைஞரணியை காப்பாற்றிய வஜ்ரத்தூண் என் அருமை தம்பி ஆவடி சாமு நாசர். நம்ம தலைவருடைய நினைவிடத்தில் அந்த வரலாற்றிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் விபி சிங் அவர்கள் நின்று பார்க்கின்ற பொழுது அந்த இளைஞரணியை கொடியை, திமுக கொடியை பிடித்து வருகின்ற அந்த காட்சியை தலைமுறைக்கு மெரினா கடற்கரையில் தலைவருடைய நினைவிடத்திலே எல்லோரும் பார்க்கிறார்கள்னா அது என் தம்பியினுடைய அந்த தியாகம். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய நிலை மாறாத ஒரு மனிதர்.
தோளிலே போடப்பட்டிருக்கக்கூடிய துண்டை நீங்கள் இறந்திருக்கலாம், ஆனால் இடுப்பில் மானத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய கொள்கை என்ற அந்த வேட்டியை நீங்கள் இழக்கவில்லை. உங்களுடைய செயல்பாடு இப்பொழுதுதான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது வேற எந்த அரசியல் தலைவனுக்கும் கிடைக்காது. அது என் தம்பி ஆவடி சாமு நாசர். காரணம், ஆவடி என்பது உடைப்படை தொழிற்சாலை. இந்த இடத்தில் உருவாகின்ற டேங்க் தான் இந்தியாவுடைய இராணுவத்தின் வல்லமையை உருவாக்குகின்ற ஒரு ஆவடி டேங்க் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். ஒரு இராணுவ தளவாடத்தை உருவாக்கக்கூடிய ஆவடியில் பிறந்து வளர்ந்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு பேட்டன் டாங்கியாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் அருமை தம்பி நாசர். அருமையான கூட்டம். நான் ஒரு 8:30 வரைக்கும் பார்த்தேன். இனிமேல் நம்மளை எங்கடா கூப்பிட போகிறாங்க, கட்சி வேற 8:30க்கெலாம் கூட்டத்தை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன கூப்பிட்டுருக்க நேரம் 8:40. அதுக்காக என்னை இப்படி லேட்டாக கூப்பிட்டாங்க. எனக்கு நான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் எனக்கு முன்னால் எல்லோரும் பேசிவிட்டார்கள். அதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்னா எனக்கு இதுதான் கடைசி மேடை, எதுக்குடா அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு. ஆனால் இந்த கூட்டத்தில் நான் கடந்து வர்றப்போ ஒரு அம்மா என்னை பார்த்துச்சு. டிவியில் பார்த்தேன் கிழமை மாதிரி இருக்கேன், நேரில் நல்லா இருக்காரு அப்படின்னுச்சு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில் ஏன் நாங்கள் கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இந்த மேடையில் யார் நின்னாலும் அழகாக இருப்போம். அதனால தான் ஏற்கனவே 8:40 ஆயிடுச்சு. ஒரு குரூப்பு சேர்லேருந்து எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 10 சேர் காலியாக இருந்தாலும் ஒரு 1000 பேர் ரோட்டில் நின்று கேட்குறாங்க பார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. அதனால தான் நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல. எந்த ஊரில் போய் பேசினாலும், பட்டிமன்றம் நடத்த போனாலும், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்பேன். ஒரு ஊரில் சொன்னான், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? 1,00,000 பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க, சிரிக்க, சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோனி. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவர். சூரியனின் பிறந்த நாளை ஒளி கொண்டாடுவதைப் போல், மின்சாரத்தின் பிறந்த நாளை விளக்குகள் கொண்டாடுவதைப் போல், நிலவின் பிறந்த நாளை மலர்கள் கொண்டாடுவது போல், நீரின் பிறந்த நாளை வேர்கள் கொண்டாடுவது போல், என் தலைவனின் பிறந்த நாளை தமிழகமே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இயலின் பிறந்த நாளை புத்தகங்கள் கொண்டாடுகின்றன. இசையின் பிறந்த நாளை வீணை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாட்டியத்தின் பிறந்த நாளை சலங்கைகள் கொண்டாடுகின்றன. என் தலைவனின் பிறந்த நாளை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மக்கள் தான் அரசை தேடி போனார்கள். ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வீடு தேடி கல்வி வருகிறது, வீடு தேடி மருத்துவம் வருகிறது, வீடு தேடி உரிமை தொகை வருகிறது. இவையெல்லாம் சரியாக வருகிறதா என்று பார்க்க முதல்வரே வீடு தேடி வருகின்ற ஒரு ஆட்சி எங்கள் திராவிட மாடல் ஆட்சி. இந்த கவிதை என் கவிதை இல்லை, ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதை. இப்படி ஒரு கவிதைக்கு கருவாக இருக்கக்கூடிய வல்லமை நம் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தவப்புதல்வன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தவிர வேற எந்த தலைவனுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. இந்த வாக்கியங்களுக்கே சொந்தக்கார இயக்கம் திமுகயா? அண்ணா கொடுத்த அந்த ஒவ்வொரு வாக்கியமும் வாழ்க்கை தத்துவம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணாவினுடைய வாக்கியம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம்.
இந்தி திணிப்பை எந்நாளும் எதிர்ப்போம், மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம். இந்த வாக்கியங்கள்லாம் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம். இதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றவுடன் அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்த மாண்புமிகு விவசாயிகளின் நண்பர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல வாம்பு ஓட்டிக்கிட்டே தான் பேசுறார். நான் ஒரு விவசாயிங்க, நான் நல்லா களை எடுப்பணுங்கோ, நான் நல்லா பரம்படி போணுங்கோ, நான் நல்ல நெல் விதை போணுங்கோ, உரம் போடுவணுங்கோ, எல்லாம் பண்ணுவணுங்கோ. ஆனால் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறப்ப மட்டும் குரலே கொடுக்க மாட்டேனுங்க, ரொம்ப தங்கமான விவசாயிங்கோ அப்படிம்பார். அவருடைய ஆட்சியில் பாடநூல் கழகத்து சார்பாக கொடுக்கப்பட வேண்டிய இலவச பொருள்கள்லாம் அடித்து வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பை, கோடிக்கணக்கான ஷூ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சிலு, எல்லாம் 11 பொருள்கள். எல்லாத்துலேயும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட படம் இருக்கு. நான் பாடநூல் கழக தலைவராக வந்துட்டேன். அந்த படத்தோட எப்படி கொடுக்கிறது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த படத்தோட எப்படிரா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போனேன். அந்த பேக்கை எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். தலைவரே, இப்படி ஒரு படம் போட்டிருக்கு, உங்க ஆட்சியில் இந்த படத்தோட நான் இந்த பையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே நாங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டோம் தலைவரை. 2 படத்தையும் எடுத்துட்டு உங்க படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு எல்லா பேக்லையும் அதை அழிச்சிட்டு புது படம் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஆர்டர் போட போகிறோம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க போனேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டார். 6 கோடி ரூபாய் செலவாகும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த 6 கோடி ரூபாயை ஒரு அரசு பள்ளியினுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துரு, இந்த இவர்களுடைய படத்தோடையே அந்த பைகளை கொடுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் திராவிட மாடல் முதல்வருடைய அரசியல் நாகரிகம். எல்லாருக்கும் எல்லாம் உடனே கிடைக்கணும், என்னுடைய படம் போடுவது எனக்கு முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைச்சார் பார். அதுதான் இன்னைக்கு தலைப்பே அதுதான் ஐயா. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா, இப்படி பேசுவாருன்றீங்க, ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கீங்களா ஐயாவை? ये दोस्ती हम नहीं छोड़ेंगे, छोड़ेंगे हम नहीं तुम है जहां, गुनगुना रहे हैं बमुरे दिल रही है गली गली, मेरे सपनों की रानी कब आएगी तो रूप तेरा मस्ताना, चुरा लिया है तुमने जो दिल को, பின்னி எடுப்பார் மனுஷன். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்லை, உப்புமாவே கிண்டுவார் ரவை இல்லாம. வந்து பேசுறாரியா, பேசுறத விடுங்க. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு, எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள், என்ன பதில் சொல்றீங்க கேட்கிறாங்க. தாடியை தடவிட்டே இருக்க. மணிப்பூரிலே 2 மலைஜாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதோ ஆதாரம். ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள்? விவசாயிகள் ஓராண்டுல 1100 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க. அம்பானி அதானியினுடைய பங்குகள் இன்னைக்கு மோசமாகி அவர்கள் ஃப்ராடாகி அது பத்திரிகையில் வந்திருக்கே. அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலே இல்லை. பதிலே ஒரு ஆளால சொல்ல முடியலன்னா
அங்கே மேட்ரு இல்லைன்னு அர்த்தம். பத்திரிகையாளர்களை ஒரு ஆளால் சந்திக்க முடியலனா அவரிடம் குற்ற உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன என்றுதான் பொருள். ஆனால் ஏன் தளபதி ஒவ்வொரு முறை எங்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தாமல் அவர் போனதே கிடையாது. இப்படி அமைதியாக இருக்கிறது எதை காட்டுதுன்னா, சகோதரர்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க தான். கணவன் மனைவிக்கிட்ட சண்டை வரலன்னா அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுறான்னா ஒருத்தன். ஒரு அம்மா சொல்லிச்சு, எப்படிமா அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவர் தான் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா வாராரு. நான் யார்கிட்ட போய் சண்டை போடுறது? சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். அதில் 3 வகையான டைப்பான மனைவிகள் இருப்பாங்க. சில பேர் கூடையே எதிர்த்து பேசுவாங்க. உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் என்ன பண்ணுவேன் போயா அப்படிங்க. இது ஒரு டைப்பு. ரெண்டாவது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, வாய்க்குள்ளே உணவாங்க. அது ரெண்டாவது வகை. மூணாவது வகை ஒன்று இருக்கும். நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் சரி, உன்னை 6 வாரம் எடுத்து 2ஆ வெட்டி கொப்பை முன்னாடி நான் கொண்டு போய் போடலன்னா பாரு அப்படின்னா. இப்படி அமைதியாக உட்காந்துருக்காவ. இவதான் ரொம்ப ஆபத்தானவன். அந்த கூடையே சண்டை போடுற அம்மாவை நம்பிடலாம். வாய்க்குள்ள முனகிற அம்மாவை ஒரு 70% நம்பலாம். இந்த வாயே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கவ புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷ வச்சு கொண்டுருவார். இது வேற யாரும் இல்லை, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்து கொன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி அவர் தான். ஆனா நாடகம் பார்த்தீங்கன்னா டாடா 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 ராமர் கோயில் போய் இந்த இதே மாதிரிதான் வீடியோ எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன்! ராமர் பார்க்குறாரு. ஏய், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்கிட்டயே நாடகம் போடுறியா? யாரு? ராமர். ராமர் எப்படிப்பட்டவர்? கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கோம்ல. குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானோம். யாரெல்லாம் சகோதரர்களாய் ஏற்றுக்கொண்டு ராவணனை வதைப்படுத்துவதற்கு போனார்னா, குகன் என்ற வேடர் தலைவன், குகனோடும் ஐவரானம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானம், குரங்கின தலைவன், ராவனுடைய தம்பி விபீஷணன் அரக்கர் குல தலைவன். ஒன்ன வேடர் தலைவன், இன்னொருத்தன் குரங்கின தலைவன், இன்னொருத்தன் அரக்க குலத்தை சேர்ந்தவன். 3 பேரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு எங்க 5 பேர்த்தோட, நீங்க 4 பேர்த்தோட நீங்க 3, 7 பேரையும் கூட்டிக்கிட்டு நான் ராவணனை வதைக்க போகிறேன்னு சொன்ன அந்த ராமன் பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட கும்பிடு போட்டுக்கிட்டு இன்றைய குடியரசுத் தலைவர் ஒரு மலை ஜாதி சேர்ந்த இனத்தை சேர்ந்த ஒரு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை அந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் போன நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்த நரேந்திர மோடி வேற யாரும் இல்லை, அவர் தான். ராமர் பார்க்கிறாரு, என் வாழ்க்கையை படிச்சு விட்டு எனக்கிட்டே நாடகம் போடுறிய ஐயா, உன் கும்பிட நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு. ராமர் தியாகி. அவரு நாட்டையே வேணான்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. எனக்கு வேணாம் அந்த நாடு, என் தம்பிக்கு கொடுத்துருங்க. எங்க சின்னம்மா வந்து எங்க அப்பாட்ட ஒரு வாக்கு கொடுத்துருச்சு, அதுபடியே பரதனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு செருப்பை போட்டு நடந்து போறாரு. அந்த செருப்பை பரதன் வந்து பிடிட்டு போறேன். காட்டுக்குள்ள நடந்து போறாரு அண்ணன். செருப்போட போகட்டுமேன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்காம, அண்ணே உங்க செருப்பை கொடுங்க, அதை வச்சு தான் நான் ஆட்சி பண்ணலாம்னு இருக்கேன். வெறுங்காலோட நடந்து போன ராமன், நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா? எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். அந்த ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்தில் போக கூடாதுன்ட்டானே நம்பாலு. யாரு? சங்கராச்சாரியார்லாம். அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரமெல்லாம் கலெக்டாக பண்ணிட்டு இருந்தாதான் தலையில் ஆச்சாரம் பண்ணணும். 32 கோயிலில் அவளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும்,
102 ஆண்டுகள் நீங்க அனுஷ்டானம், ஆச்சாரம், மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்போடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டா. யாரு இவெல்லாம் கடைசி டச்சுன்னா ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால. பிரதமரே சாமிக்கு பக்கத்துல போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில. ஆனா 58 வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்துல 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில், நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்துல வரலாண்டான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? என்ன துபாக்கூரு. பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கம்மியா இருக்கு கூட்டம். ஆனா இங்கதான் கூட்டம் கம்மி. ஆனா பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி எதுன்னா அதான் எங்க திராவிட மாடல் ஆட்சி. பெண்களை பத்தி எத்தனையோ பாடல்கள் இருக்கான். ஆனா பழைய பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஆம்பளை 5 வரி 6 வரி 10 வரி 2 வரியில சொல்ல வேண்டியதை ஒரு பெண் புலவர் 1 வரியில சொல்லிடுவாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு ஒரு 4 அடியாரு. திருவள்ளுவர் 2 வரியில சொல்லுவார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் 1.25 அடி. ஆனா ஒரு பெண்பார் புலவர் ஔவையாரு 1 வரியில சொன்னாங்க பார், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ஒரு பெண்ணால் தான் சுருங்க சொல்லி நிறைவான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை அந்த காலத்திலே நிரூபித்தது நம் தமிழ் பெண்கள். அந்த பெண்ணை படிக்க வைக்க வேணாமான்னு யோசிச்ச தலைவர் வேற யாரும் இல்லை, என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரஸ்வதி சபதத்தில் ஒரு காட்சி வரும், சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் சீன்ல பாடிட்டு வருவார், கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கல்வியா செல்வமா வீரமா. அதுல கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி. இந்த 3 பேர்த்துக்கும் போட்டி வந்துடும். கல்விக்கு சரஸ்வதி சிவாஜி கணேசனை புலவனாக்கம், செல்வமா இருக்க லட்சுமி கேஆர் விஜயாவை ராணி ஆக்கிறான், பார்வதி ஜெமினி கணேசனை பெரிய போர் வீரன் ஆக்கிறோம். 3 பேர்த்துக்கு இடையில சண்டை வரும். அந்த காட்சியை உருவாக்கும் போது ஏபி நாகராஜன் யார வச்சு உருவாக்குனார்னா, கல்வி சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்கு சிவாஜி கணேசன், லட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு முத்துராமன், பார்வதியின் அருளை பெறுகின்ற வீரனுக்கு ஜெமினி கணேசன். இப்படித்தான் முதல்ல பிக்ஸ் பண்ணது. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஏண்டா 3 கடவுளும் பொம்பளையா இருக்கு, 3 பொம்பளை கடவுள் 3 ஆண்களை எப்படி உருவாக்குற மாதிரி காட்டுறீங்க, ஒருத்தரையாவது பெண் காப்பாத்துறத வைங்கடா அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமிங்கிற அந்த முத்துராமன் கேரக்டர் எடுத்துட்டு கேஆர் விஜயாவை பிச்சைக்காரி ஆக்கி அவங்கள ராணி ஆக்குவாங்க. ஒரு படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு கூட ஒரு பெண் இவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுளாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இருந்தார்கள். ஆனால் உண்மையான லட்சுமிகளையும் சரஸ்வதிகளையும் பார்வதிகளையும் படிப்பு கொடுத்து உருவாக்கியவர் நம் திராவிட மாடல் முதல்வர். லட்சுமி கோயில்ல தெய்வமாக இருக்கிறாள், ஆனால் உண்மையான லட்சுமியை உரிமை தொகை கொடுத்து கையில லட்சுமியாக உருவாக்கி தெய்வங்களை தெருவிலே நடமாட விட்டவர் நம் தமிழக முதல்வர். அதே மாதிரி ஒரு பெண்ணால் ஆண்களை பாதுகாக்க முடியுமா? போலீஸ்காரர் பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ஸ்பெக்டர் நிற்கிறார், அதே பேண்ட் ஷர்ட்டை ஒரு பெண்ணால போட்டு எஸ் அப்படின்னு நிற்க முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. 1973ஆம் ஆண்டு பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு பெண்ணுக்கு எப்ப தெரியுமா ஆம்பளை அடிபணி வாங்க, பெரிய ஐயா தலையாட்டுறாரு. பல நேரத்தில், ஒரு சில நேரங்களை நான் சொல்லக்கூடாது மேடையில்,
சில நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சாமி வந்துருச்சுன்னா ஆம்பளை எல்லாம் முன்னாடி கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு அம்மா 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 சொல்லுங்கம்மா, நான் யார் தெரியுமாடா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வாடாங்குது. சாமிக்கு எப்படித்தான் இந்த கம்பெனி தெரிஞ்சுன்னு தெரில, வாங்கி கொண்டு வந்து அது பாட்டு குட்டிங்க சொல்லு சாமி காலில் தொட்டு விடுவாங்க, கும்பிடுவாங்க. அந்த சாமி இறங்கணுன்னு அது வாட்டுக்கு போய் அங்கே டீயை குடிச்சிட்டு வடையை தின்னுக்கிட்டு இருக்கேன். யாரு அவ்வளோ பேர் கும்பிட்டவங்க, அந்த அம்மா வாட்டுக்கு உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஆண்கள் எல்லாம் கும்பிடுவார்கள் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு சாமி இறங்கிட்டான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வியும் செல்வமும் வீரமும் அந்த பெண்ணுக்குள் இறங்கினால், ஒரு ஐஜியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஆண்கள் சல்லிட்டு அடிக்கிறான் பார். இது கல்வியும் வீரமும் ஒரு பெண்ணுக்கு கிடைத்தால் எப்படிங்கிறத, ஒரு சாமி இறங்குற மாதிரியா கல்வி. சாமி இறங்கினா ஆண்கள் எல்லாம் எப்படி கும்பிடுறாங்களோ, அந்த இறைவன் இறங்கினால் எப்படி ஆண்கள் ஒரு பெண்ணை கும்பிடுகிறார்களோ, அதற்கு சமமாக ஒரு பெண்ணுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் கொடுத்து ஆண்களுக்கு சமமானவர்கள், ஆண்களால் வணங்கத்தக்கவர்கள் என்று நிரூபித்த ஆட்சி இந்தியாவிலே முதல் ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. பாருங்க, பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் கே. அண்ணாமலை IPS, அவருக்கு நான் வேற டிகிரி கொடுத்துருக்கேன். இப்ப கே. அண்ணாமலை IVWS, அவருக்கு நான் கொடுத்துருக்க டிகிரி. எல்லாம் யோசிக்கிறீங்க, என்னங்க எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. IVWS, IPSனா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அவர் உண்மையிலே படித்தது. நாங்கள் கொடுத்த பட்டம் IVWS, இந்தியன் வல்கர் வேர்ட் சர்வீஸ், இந்திய கெட்ட வார்த்தை சப்ளையர். அவர்தான் ஒரு அரசியல்வாதி கொலாச்சண்டையில் கூட பேச முடியாத வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாருன்னா அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. அந்த தம்பிக்கு சொல்றேன், கொஞ்சம் நாக்க அடக்கி பேசுங்க தம்பி. சின்ன பிள்ளை உங்களை கோபப்படுத்துற மாதிரிலாம் பேசுவாங்க, வாயை அடக்கி பேசுங்க. என்னுடைய தம்பி, வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற என் தம்பி உதயநிதியை பற்றி, எங்கள் தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, மோடி அவர்களின் நகத்தில் இருக்கும் அழுக்கு கூட அவர் பெறமாட்டார். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாருனாலே அங்க சரக்கு தீந்துருச்சுன்னு அர்த்தம். மேடையில் லாவணி கச்சேரி நடக்கும் கிராமங்கள்ல. இந்த ஊருக்கார பொண்ணு, இந்த ஊருக்கார பொண்ணு, இவங்க ஊர் பெருமையை அந்த அம்மா சொல்லலாம், இந்த ஊர் பெருமையை இந்த அம்மா சொல்லலாம். எங்க ஊர்ல 10 கோயில் இருக்குடி அப்படிங்க அந்த அம்மா, எங்க ஊர்ல 15 கோயில் இருக்குடி ஒன்னு இந்த அம்மா, எங்க ஊர்ல 8 பள்ளிக்கூடம் இருக்குடி, எங்க ஊர்ல 9 பள்ளிக்கூடம் இருக்குடி, இப்படி மதிப்புள்ள கல்யாண மண்டபம் இருக்குடி, எங்க ஊர்ல 15 லட்சம் ரூபாய் விலையுள்ள மண்டபம் இருக்குடின்னு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கப்ப ஒருத்திக்கு சரக்கு தீர்ந்துடும். அவன் என்ன செய்வா தெரியுமா, ஏன் நாசமா போவ அப்படின்னு மண்ணை வாரி தூத்தி, நீலாம் விளங்கவே மாட்டடின்னு அவ ஒருத்தர் சொல்றான்னாலே மேட்ரு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். திமுகவை அழிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனாலே அங்க சரக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்டா. அதனாலதான் நீங்க முதல் நாள் இங்க வர்றப்பே நான் பாரத பிரதமர் எப்படி காமிச்சிட்டு வந்தாருன்னா டாட்டா காமிச்சிட்டு தான் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், போயிட்டு வர்றேன். ஆனா என் தலைவர் கும்பிடு போட்டு வந்தார், நான் வரப்போறேன்டா 2024 இந்தியா கூட்டணியில் வரப்போகிறேன் என்று வணக்கம் தெரிவித்து வந்தார். இவர் டாட்டா காமிச்சார். பல்லடத்தில் நடந்த மீட்டிங்ல ஒரு மகளிர் அணி அம்மா, பாஜகவினுடைய மகளிர் அணி ஒரு அம்மா வந்து என்ன பேசுன்னு அப்படியே பேசி காட்டுறேன். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார். இறுதி யாத்திரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? போனால் போகட்டும் போடா, ஓ அது அந்த அம்மா வாய் தவறி உண்மையை சொல்லிடுச்சு. இறுதி யாத்திரை
எச் ராஜா சட்டையை பிடி என்னமா அவர் ஒழுங்காக பேசுகிற ஒரு மாதிரி அந்த அம்மா அவர் அந்த அம்மா திரும்ப 2வது தடவை வேற சொன்னிச்சு இந்த இறுதி யாத்திரையை. எச் ராஜா மேடைக்கு வந்து அவர் திஸ் எலெக்ஷன் should be, அதாவது அவங்க பிரதமருக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாராம். திஸ் எலெக்ஷன் வில் பி மோடி வெர்சஸ் நோபடி. மோடிக்கு எதிராக ஒருத்தருமே இல்லையா, கண்டுபிடிச்சிருக்காரு யாரு? எச் ராஜா. ஒருத்தருமே இல்லாமல் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது? ஆப்போனன்ட் டீம் இருந்தால் தானே மேட்ச் விளையாட முடியும். இன்னொரு டீம் இல்லாமல் ஒரு டீம் மட்டும் ஃபுட்பால் விளையாண்டு 350 கோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மேட்சா? கபடியில் வந்து ஒரு டீம் மட்டும் பாடிட்டு வந்தாக்க என்னடா பைத்தியக்காரங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களாடான்னு கேட்பான். கயிறு இழுக்கும் போட்டியில் அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இழுத்தா தான் போட்டி இருந்தால் தான் வாழ்க்கை. மேடை விட்டு நான் இறங்கணுன்னா லியோனின்னே சூப்பர்ண்ணே, உன் பேச்சு மாதிரி உலகத்தில் ஒன்றுமே இல்லைண்ணே, நீ தானே திமுகவுக்கு சொத்துனே, ஆகானே ஓகானேங்கிறவன் எனக்கு குழி பறிக்கிறான்னு அர்த்தம். கீழே இறங்கணுன்னா லியோனி ஆவடியில் பேசியிருக்கீல, இன்னும் சில விஷயங்கள்லாம் நீ பேசியிருக்காமே, பாட்டு பாடிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு என்ன அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் எனக்கு விமர்சனம் பண்ணுறான் பார், அவன்தான் என்னை வாழ வைப்பவன். அவன்தான் எதிரி ஒருவனுக்கு உருவாக தான் அவன் வளர்றான்னு அர்த்தம். எனக்கு எதிரிகளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு நண்பர்களே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. மோடி வெர்சஸ் நோபடி. இப்படி ஒரு மனைவி கிடைச்சா யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? சொல்கிறதுக்கெலாம் சரிங்குது. இங்கே வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, சாப்பிட்றேங்க, எனக்கு சோறாக்கடி ஆக்குறேங்க, ஆக்கிட்டியாடி ஆக்கிட்டேங்க, பரிமாறடி பரிமாறுறேங்க, எலிமருந்து இருக்காடி இருக்குங்க, அப்படியே அதில் போடுறேங்க, நான் சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாகுங்க அப்படின்னா இவ பொம்பளையான்னு கேட்குறேன். சொல்றதெல்லாம் ஆமான்னு கேட்டால் அதுக்கு பேர் குடும்பமான்றேன். உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் அவன் சரின்றான்னா அவன் சீக்கிரம் உங்களை கவுக்க போறான்னு அர்த்தம். எவன் தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? எனக்கு அப்பப்போ இந்த மேடையில் நீ அதை சொல்லிட்ட, இந்த ஆவடியில் நீ வேற பேசு, இன்னும் நான் மாற்றி பேசு, இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்லு, தைரியமாக சொல்லு, ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என் பின்னால் என் முதுகை தட்டி என்னை உருவாக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை வாழ வைப்பானே ஒழிய எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவே ரொம்ப நாளைக்கு என் கூட இருக்க மாட்டான். அதனால தான் என் தாளை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருக்கிற சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு இணையாக எதிர்க்கட்சி தலைவருடைய அறையும் கட்டினார்னா எதிர்க்கட்சி இருந்தா தாண்டா அதுக்கு பேர் ஜனநாயகம்ங்கிறத ஏற்றுக்கொண்ட தலைவரியா. இன்னைக்கு அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நகத்தில் இருக்கிற அழுக்கு, அவங்க சிந்தனை எங்கே போகுது பாருங்க, காலு நகம் அதுக்குள்ளே இருக்க அழுக்கு, அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கடுத்து சாக்கடை, செத்த நாய், செத்த எலி, இதுகளை பற்றி பேசுகிறதா? அதுக்குன்னு நான் இப்படி பதில் சொல்கிறதா? நீங்கள்லாம் என்னுடைய உதிர்ந்த ரோமம் அப்படின்னா உடனே அவர் வந்து சாக்கடையில் கிடக்கும் செத்த எலி இப்படியா மாற்றி பேசிக்கிறது வெக்கமா இல்லை? எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பாஜக குரூப் பூரா இந்த மழை லேசாக பேஞ்சோன்னே இந்த முள்ளுச்செடிக்குள்ள தவளை சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா? லேசாக மழை பேஞ்சோன்னே மழை தண்ணி மேலே விழுந்தன்னு அந்த குழுது அந்த சுகத்தில் என்ன ஒரு 20-30 பேர் சேர்ந்து கத்துவாங்க. இது எதுக்கு தெரியுமா? பாம்பு பார்க்க மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா, உன்னைய நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேனே, உன்னைய நான் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பாம்பு லப்புன்னு கத்திறான். இன்னைக்கு சொல்கிறேன், பாஜக தலைவர் மாநில தலைவர் இன்னைக்கு அவங்க பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா அப்படின்ட்டு
2024 ஜனநாயகம் என்ற இந்திய மழை பெய்யும் பொழுது ஜனநாயகம் என்ற பாம்பால் கவ்வப்பட்டு நீங்கள் எந்த இடத்தில் நிற்க போகிறீர்கள்னு இன்னைக்கு யோசித்துக்குங்க. எப்படியா கணக்கு போடுறீங்க? பாராளுமன்றத்தில் 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். எப்படி 400 இடம் வரும்? தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட நீங்கள் ஆட்சியில் இல்லை. கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திர பிரதேசத்தில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை. தென்னிந்தியா முழுவதும் காலி. மகாராஷ்டிராவில் டுபாக்கூர் ஆகிப்போச்சு. அங்கே இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் ஆட்சியில் இல்லை, பஞ்சாபில் ஆட்சியில் இல்லை, ஜார்க்கண்டில் ஆட்சியில் இல்லை, டில்லியில் ஆட்சியில் இல்லை, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 3ல் தான் இருக்கீங்க. இது 3ஐயும் கூட்டினா எப்படா 400 வரும்? கணக்கு படிச்சீங்களா இல்லையா? 6 3 9ன்றது தெரியாதா? இல்லை 6 3 35 அப்படின்னா மனுஷனாடா நீன்னு. ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, 4 4 எவ்வளவு அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க. ஒரு பையன் சொன்னான் 4 4 8. இதே ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க, 4 4 எவ்வளவு? 4 4 எவ்வளவு என்றால் 1932ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பின்படி 8.5 என்று சொல்லியிருக்கிறார்கள். 69ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி 9.6 என்று சொல்லியிருக்கிறார். அது 8ஆகவும் இருக்கலாம், 8.5ஆகவும் இருக்கலாம். அதே தெரியாமல் கேட்டேன்டா. ஏண்டா எல்லாத்துக்குமா சட்ட புத்தகத்தை எடுப்பேன் அப்படி. ஒரு தத்துவ மேதைகிட்ட கேளுங்க, 4.4 4 கூட்டல் 4 எவ்வளோன்னு கேட்டால் 4 என்பது மனிதன் வகுத்திருக்கும் திசை, 4 என்பது அவன் வாழுகின்ற நிலம், நிலமும் திசையும் ஒன்று கூட்டினால் என்ன ஆகும்? என்னது? நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணுமா வேணாமா? என்னடா இப்படி பதில்? இதே ஒரு அரசியல்வாதிகிட்ட சொன்னால் 4 கூட்டல் 4 எவ்வளவு? எதிர்கட்சிக்காரர்கள் அதை 30 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை 8 என்று சொல்லுகிறோம் அப்படின்னா அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாற்றுவார். ஒரு ஆடிட்டர்கிட்ட கேளுங்களேன், இதை 4 கூட்டல் 4 எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்துடுறேம்மா. அதுதான் அதுக்கு தான் படிக்கிறாங்க CA. 1000 வரணுமா, நான் கொண்டு வரவா? அதுதான் பேசிக் அரித்மேட்டிக் தெரியாம 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற மாயையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மிகப்பெரிய அச்சாணி யார் என்றால் எங்கள் திராவிட மாடல் முதல்வர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சரும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் 3வது அணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் பாட்னாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு எங்கள் தளபதி சென்று 3வது அணி அமைப்பதையும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான். அதனால் அவர்களை வெற்றி பெறக்கூடிய இந்த உபாதையை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள், 3வது அணி என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி யார் வர வேண்டும் என்பதற்காக உழைக்காதீர்கள், யார் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கிய த ஆர்கிடெக்ட், த சாணக்கியர் யார்னா என் திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வர். அதுதான் நாளைக்கு வெற்றி பெற போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாரை தெரியுமா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? என் தலைவரை நீ ஒன்றும் செய்ய முடியாது, தளபதி அவருடைய இமேஜ், பில்டப் ஆன இமேஜை இன்னைக்கு யாராலையும் தகர்க்க முடியாது. உதயநிதியை தான் இப்போ அவங்க டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பயங்கரமான ஒரு குரூப்பாக இருக்குது. இதை எப்படியாவது இவரை எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா, ஒப்பம்பேட்டு சொத்தா என்று கேட்கலாமா நிதியமைச்சர் அப்படின்னு அவரைத்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளையாது, கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளை. அந்த அருமையான எப்படி துரோணருடைய அந்த மந்திரங்களை காதில் கேட்ட அந்த அஸ்வத்தாமன் எப்படி வளர்ந்தானோ அதுபோல கலைஞரின் மடியில் வளர்ந்த குழந்தை
ஒரு குறிப்பிட்ட வயதிலே முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனராக செயல்பட்டு கட்சியில் ஆரம்பத்திலிருந்து பணிகளை செய்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞர் அணி செயலாளராகி ஒரு மாநாடு நடத்தி பல போராட்டங்களில் பங்கேற்று இப்படிப்பட்ட ஒரு அந்த தம்பியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுது. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிளில் ஒரு பெரிய கதை இருக்கு. கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன், அவன் வந்து போர்க்களத்தில் சவால் விடுறான், என்னை எதிர்த்து யாராலும் கொலை செய்ய முடியாது அப்படிங்கிறான். தாவீது ராஜாவோட படைகள்லாம் நடுங்குது, என்னடா இவ்வளவு பெரிய முரட்டாளா இருக்கானே, யாரா அவன், அசைக்க முடியாது போல இருக்குன்னு டேவிட் என்ற ஒரு சிறுவன் ஒரு அந்த கோலியாத்தினுடைய வீக்னஸ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனுடைய உயிர் வந்து இந்த பொட்டுக்குழி பக்கத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவன்களை எடுத்து கரெக்டாக கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில அடித்து அந்த அரக்கனை காலி செய்த டேவிட் என்ற தாவீது என்ற சிறுவனை போல் இந்த மதவெறி பிடித்த பாஜக கூட்டணியை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன், நேராயிடுச்சு. ஒரு பெரிய பாக்ஸிங் மாஸ்டர் ஜென் கதர், அவன் வந்து சவால் விடுறான், பாக்ஸிங்ல நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒரு பெரிய போட்டி, அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் அதில் அந்த போட்டியில் ஜெயிக்கணும், அவன் நட்டுங்கிறான், என்னடா இந்த பூடு போட்டுக்கிட்டு இருக்கானே, இவனை எழுத்து எப்படா நம்ம சண்டை போடுறதுன்னு. அந்த பாக்ஸரு வந்து நக்கல் ஒவ்வொருத்தனையும் பார்த்து, ஒரு டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருக்கவரை பார்த்து, கூட உன்னால சண்டை வர முடியுமாடா, இன்னைக்கு வர்றியா, டீ கடைக்காரன. அவன் என்னையா செய்வேன், அவர் அது நம்மளால முடியாதுங்கய்யா, நான் எலும்புந்தோளுமா ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி இருக்கேன், என்னைய போய் உங்க கூட சண்டைக்கு கூப்பிடுறீங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு இப்படி கூப்பிட்டானே ராத்திரி பூரா தூக்கம் வரல. ஒரு ஜென் துறவிக்கிட்ட போகிறான், போய் இந்த மாதிரி அவன் என்னை சண்டைக்கு கூப்பிட்டான், எனக்கு எப்படியாவது போய் ஒரு குத்தாவது விட்டணுங்க, அவன் தோக்குறோமோ இல்லையா அவன் கூட நான் ஃபைட் பண்ணிடுறேன். அப்போ அந்த ஜென் துறவி ஒரு ஐடியா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேலைடா தெரியுன்னு கேட்குறாரு. டீ போடுவேங்க, டீ போட்டுக்கிட்டே விடிய விடியன்னாரு, விடிய விடிய டீ போட்டுக்கிட்டே இருக்கான் குயிக்கா. ஒரு நிமிஷத்தில் 5 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டான், ஒரு நிமிஷத்தில் 10 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின். டக்குன்னு போட்டான், போட்டு பழைய இப்போ கூப்பிட்றான் அவனை சண்டைக்கு அப்படின்னாரு. அந்த பாக்ஸரை கூப்பிட்றான், வாடா சண்டைக்கு. வந்தார் அவர், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு சண்டை போடுவோமா அப்படின்னு இருக்காரு. யார் அம்பையர்? டீ போடுறா அப்படின்னா அவன் மேடையில் இருக்க 10 பேர்த்துக்கும் 1 நிமிஷத்தில் போட்டிருக்கான் டீ. பாக்ஸர் பார்த்தான், டீயவே இவ்வளவு வேகமாக போடுறவன் குத்து விட்டான்னா நமக்கு அதான் கடைசி குத்தா இருக்கும் போல இருக்க, வேணாம்டா தோத்துருவோம்டான்ட்டு ஜகா வாங்கினான் பார். அந்த டீ போடுறவன் எப்படி அந்த பாக்ஸரை ஜெயிச்சானா அது மாதிரி தான்டா என் தம்பி உதயநிதி பெரியாருடைய சிந்தனையை தன் உடல் உள்ளம் முழுவதும் தாங்கி, அந்த பெரியாருடைய சிந்தனை மட்டுமல்ல, அண்ணா கலைஞர் எங்கள் தளபதியினுடைய அனைத்தினுடைய மொத்த உருவமாக அவர் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரிக்க விட்டாருங்கிறது தான் அவரை டார்கெட் பண்றாங்க. இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து உருவான இயக்கம் திமுக. என் தம்பி அவடி சாமு நாசர் சொன்ன மாதிரி திமுக வந்து சாதாரணமாக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் அல்ல. அதை அருகம்புல்ல கொளுத்தி விட்டா அந்த தீ எரிந்த சாம்பலை உரமாக்கி மீண்டும் வளரும் அருகம்புல்லை போல தன்னை அழித்த சாம்பலை வைத்துக்கொண்டே மீண்டும் துளிர்க்கும் அருகம்புல் வாளை போல வெட்ட வெட்ட முளைக்கும், தங்கம் போல சுட சுட வெளுக்கும்,
தன்னை எரித்த அருகம்புல்லின் சாம்பலை வைத்துக் கொண்டு கூட மீண்டும் துளிர்க்கும் இயக்கம் திமுக. அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. வருகின்ற 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்று சொல்லி, மத ஒற்றுமை ஆட்சி வேண்டுமா, மத வெறியர்களின் ஆட்சி வேண்டுமா, எல்லோரையும் சேர்த்து வைக்கும் ஆட்சி வேண்டுமா, எல்லோரும் பிரித்து வைக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமா, காந்தியின் ஆட்சி வேண்டுமா, கோட்சேயின் ஆட்சி வேண்டுமா? முடிவு செய்யுங்கள். 2024 காந்தியினுடைய ஒற்றுமை மிக்க ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். அதை முடிவு செய்பவர் என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஹலோ, நன்றி உரை யுவராஜ் மற்றும் சத்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.